அன்பான தமிழ் உள்ளங்களே உங்கள் டிவைன் லைட்டர் எஸ்ஆர்ஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா ஐ ஆம் ஃபேஸிங் சம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கலாம். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நான் ஒரு வீடியோவுக்கு பதிலாக 2-3 வீடியோ பார்ட்டாக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து அடுத்த 48 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். உங்களோட பர்சனல் லைஃப்பில், அதாவது உங்களோட பர்சனல் லைஃப்பில், ஹெல்த்தில், வெல்னஸில், வெஞ்சரில், கரியரில் ஒரு செட்பேக் இருக்கும். இல்லைனா யாராவது உங்களை டெம்ப் பண்ண ட்ரை பண்ணி உங்களை வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிவிட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன் கரியர், இன் பிஸ்னஸ், இன் பர்சனல் லைஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த டெம்ப்டேஷனுக்கும் ஃபால் ஆக வேண்டாம். ஏன்னா ஒரு பேய் உங்களை புரட்டி போட ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது என்ன கைண்ட் ஆஃப் டெம்ப்டேஷனாக வேணால் இருக்கலாம். கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்டே அவே ஃப்ரம் சச் அடிக்ஷன்ஸ். ஏன்னா அதனால் உங்களுக்கு ஒரு செட்பேக் அடுத்த 48 மணி நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணால் அதுக்காக உடனே வேறு எதையாவது ரிலை பண்ணி அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணாதீங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட். அடுத்தது உங்கள் பர்சனல் லைஃப்பில் இல்லை இந்த லவ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக நீங்கள் ஒரு எண்டிங்கை ஃபேஸ் பண்ணுவீங்க. இது லிட்ரலாக ஒருத்தங்களோட எண்டாக இருக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இல்லை மேரேஜ் லைஃப்பில் இல்லை பர்சனல் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்க ஒரு எண்டிங், ஒரு பிரச்சனைக்கான ஒரு எண்டிங் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கான ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபேமிலி ரிலேட்டட், பர்சனல் ரிலேட்டட், அது ஏதாவது இருந்ததுன்னா அதோட எண்டிங்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்தது நீங்கள் சொசைட்டியை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை ஒன்று வரும். நீங்கள் போராடுவீங்க, நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதாவது இந்த சோஷியல் ஃபோபியா, இந்த சோஷியல் நார்ம்ஸ், இந்த சொசைட்டியில் இருக்க ஸ்டேட்டஸ், இல்லைன்னா அது ஒரு கன்ஃபைன்மெண்ட் இருக்கும். அதாவது சொசைட்டி நம்மளுக்கு ஒரு பார்டர் போட்டிருக்கும். அந்த பார்டரை உடைக்கிறதுக்காக நீங்கள் போராட வேண்டியிருக்கும். மேபி சொசைட்டியில் உங்களுக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்காகவும் நீங்கள் சில போராட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம். ஆனால் ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்குது. அதாவது அந்த போராட்டம் வந்து ரொம்ப நார்மலான ஸ்ட்ரகிள் தான். மேலே வர எல்லாத்துக்கும், இல்லைனா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுற எல்லாருமே கோத்ரூ பண்ணுற ஒரு நார்மலான போராட்டம் தான். பட் உங்கள் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, அதாவது எமோஷ்னலி கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு கிங் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்தளவுக்கு உங்கள் கிட்டே இப்போ காசு இல்லைனாலும் ஒரு காசு விஷயத்தில் உங்களுக்கு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இந்த 48 ஹவர்ஸில் இருக்கும். அது மேபி உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக ஒரு லக் வரலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃபேவராக முடியலாம். பட் இந்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த மணி ப்ராப்ளம் இல்லைனா ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் ரிலேட்டடாக இருந்ததெல்லாம் மாறி நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் எடுத்ததில் ஒரு சின்ன சக்ஸஸ் வரலாம். பட் நீங்கள் எமோஷ்னலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண போகிறீங்க. பட் இந்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கு மணி ரிலேட்டடாக எதுவும் வராது. அதாவது கேஷாக உங்களுக்கு இன்ஃப்ளோ இருக்காது. பட் எமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஏன்னா மேபி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு சைன் ஆகலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு, இல்லைனா நீங்கள் போன இன்டர்வியூ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம். ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா எதனால அப்படின்னா, ஒரு ஃபாதர் ஆஃப் கப்ஸ் அண்ட் சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது என்ன மாதிரி அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இங்கே கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது, இங்கே ஃபாதர் ஆஃப் கப்ஸ் இருக்குது. பட் இது வந்து டெவிலை கிளாரிஃபை பண்ணுது. சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சார்மிங், அட் த சேம் டைம் அப்செட்டாக இருக்க ஒரு சிச்சுவேஷனும் இங்கே இருக்கும். இந்த டெவில் எனர்ஜி மேபி உங்கள் எமோஷனல் ரிலேட்டடாக இருக்கலாம். யாராவது உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களோட பாஸ்ட் பேட் ஹேபிட்ஸை வச்சு உங்களை எமோஷ்னலாக ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் சச் அட்டாச்மெண்ட்ஸ். யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த டெத் வந்து எப்படி அப்படின்னா, உங்கள் எண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு இந்த முடிவு தான் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை பிளாக் பண்ணுது. அதாவது ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து உங்களோட சந்தோஷத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடும். இந்த சன் கார்டு வந்து கம்மிங் அவுட் ஆஃப் பிளாக்கேஜ். அதனால் அது உங்களை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கும். மேபி இந்த கனெக்ஷனை நோக்கி போகிறத, உங்கள் லவ் லைஃப்பில் நோக்கி போகிறத கொஞ்சம் தள்ளி போடும் இந்த டெத் கார்டு. இது மேபி உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பிடிக்காத முடிவாக இருக்கலாம். அது ஏன் நடக்குது அப்படின்னா, உங்களோட சந்தோஷத்தை கொஞ்சம் தள்ளி போடும். ஆனால் அந்த டெத்தை உங்களால் தடுக்க முடியாது. இந்த எண்டிங்கை உங்களால் தடுக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன். அடுத்தது நீங்கள் போராடிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஒரு நியூ பிகினிங்காக போராடிட்டுருக்கீங்க. அந்த நியூ பிகினிங் உங்கள் காதலாக கூட இருக்கலாம், இல்லைனா நியூ பிஸ்னஸாக இருக்கலாம். இந்த சொசைட்டியை எதிர்த்து, அதாவது உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபைன்மெண்ட் இருந்ததை எதிர்த்து நீங்கள் போராடிட்டுருக்கீங்க.
அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னா, ஆமாம், இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்று இந்த ஒரு நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். அந்த மறுமலர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக எட்டி பார்க்கும். இந்த கிங் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிரேக் த்ரூக்கு அப்புறம் வர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது கிங் ஆஃப் கப்ஸை கிளாரிஃபை பண்ணுறது டவர் அண்ட் சன் ஆஃப் கப்ஸ். சன் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அதாவது கொஞ்சம் டிமிட், கொஞ்சம் பயம், அப்புறம் பார்த்திங்கன்னா போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம். இது கம்ப்ளீட்லி அபவுட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. உங்கள் வெல்த் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆசிலேட்டடாக இருந்தீங்கன்னா, கடவுள் வந்து ஒரு பிரேக் கொடுக்க போகிறாரு. அதாவது நீங்கள் ரொம்ப இன்டெசிஷன் நீங்கள் ரொம்ப இன்டெசிசிவாக இருக்கீங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளம். அந்த இன்டெசிஷன் வந்து மாறிடும். எப்போ மாறும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சடனாக ஒரு பிரேக் த்ரூ வரும். இது நல்லதுன்னு சொல்ல முடியாது. டவர் எப்போவுமே கொஞ்சம் கெட்ட கார்டு தான். கெட்டதுன்னா உங்களுக்கு கெட்டதாக இல்லை, உங்களை ஒரு புஷ் கொடுக்கறதுக்காக வரப்போகிற ஒரு கார்டு. இந்த டவர் மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கிங் ஆஃப் கப்ஸுக்கு முன்னாடி இந்த சன் ஆஃப் கப்ஸ், அதாவது நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் தான் இருக்க போகிறீங்க. அதாவது ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி தான் உங்களோட ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக, எமோஷ்னலாக, ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது இந்த 48 ஹவர்ஸில் ஒரு சின்ன இனிஷியேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. கீ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு யுவர் ப்ராப்ளம். இந்த பிரச்சனைக்கு, அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் ஒரு எமோஷனல் அட்டாச் ஆகிருக்கிறது, இல்லைனா அடிக்ஷன்ஸ், இல்லைனா யாராவது உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறது, அதாவது உங்கள் பழைய விஷயங்களை வச்சு உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறது. சன் ஆஃப் பென்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மெச்சூர்டான, ஃபினான்ஷியலாக இம்மெச்சூர்டாக இருக்க ஒரு ஆள். அவங்க வந்து நிறையா தப்பு பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஃபினான்ஷியலாக இம்மெச்சூர்ட், பட் உங்களுக்கு வந்து லவ் ஓவர்ஃப்ளோயிங். அதனால் நீங்கள் நிறைய சொதப்பியிருக்கீங்க லைஃப்பில், பாஸ்ட்டில். அதை வச்சு யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணவோ இல்லை உங்களை ட்ராப் பண்ணவோ ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது நடக்காது. அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. இந்த சன் கார்டு பிளாக்கேஜாக இருக்குது. இதுதான் நான் எதிர்பார்த்த கார்டு. யூ வில் பி ஷோன் த வே. அதாவது நீங்கள் ரொம்ப இருட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வெளிச்சம் கிடைக்கும். அதாவது கேண்டில் ஆரம்பிக்கும், அது வந்து சன்னில் போய் முடியும். ஒரு சின்ன வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சம் பெருசாகி அது சன்னாக மாறும். ஆனால் இப்போது எடுத்தோன்னே நீங்கள் இந்த காதல் வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த டெத் வந்து உங்களுக்கு கண்ணை கட்டின மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் எதிர்பாராத யாராவது வந்து உங்களை விட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு முடிவு தான் அது. இந்த டெத் கார்டு சன்னை பிளாக் பண்ணுது அப்படின்னா இந்த எண்டிங் வந்து உங்களுக்கு சந்தோஷமான எண்டிங்காக இருக்க போகிறதில்ல. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சடன் பிரேக். அது வந்து நீங்கள் நினைக்கிறவங்கலாம் இல்லாமல் நீங்கள் நினைக்காதவங்களாக கூட இருக்கலாம். அது என்ன நடக்கும் அப்படின்னா, மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு முடிவு. கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர்டாக ஆகிக்குங்க மென்டலாக. ஆனால் அது வந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான். உங்களை திருப்பி போடுறதுக்கோ புரட்டி போடுறதுக்கோ இல்லை. அது ஒரு நல்ல வழிகாட்டி தான். இந்த எண்டிங்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும், ஒரு சின்ன ஹோப். அந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி இந்த சன் மாதிரி ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ்ஸாக போய் முடியும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். சிச்சுவேஷன் இந்த பேலன்ஸ் அட் ரெக்வயர் கேர்ஃபுல் ஹேண்ட்லிங். கிராஸ் ஹோப்பர், அதாவது நம்ம தமிழ் கல்ச்சரில் ஒன்று இருக்குது, வெட்டுக்கிளி நம்ம வீட்டில் வந்துச்சுனாவே செல்வம் வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிச்சுவேஷன் பேலன்ஸ். நீங்கள் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கேன்னு நினச்சா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். சொசைட்டியும் சரி, உங்களுக்கு இருக்க சரௌண்டிங்கும் சரி, உங்கள் என்விரான்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ஏதாவது பண்ண போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேயோட ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ என்விரான்மெண்ட் பேலன்ஸ்டாக இருக்குன்னு நீங்கள் எதையும் கேர்லெஸ்ஸாக எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு எதிர்பாராத முடிவும் உங்களுக்கு இருக்குது. யாரோ உங்களை டெம்ப் பண்ணி உங்களை ஒரு ட்ராப்குள்ளே மாட்டணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. ஸோ ப்ளீஸ், நான் இது திரும்ப சொல்ல நினச்சிக்காதீங்க. ஒரு அடிக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. அதனால் நீங்கள் பெரிய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த 48 மணி நேரமாக தான் அதை விட்டு தள்ளிடுங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸில் போய் எதுவும் பண்ண வேண்டாம். அந்த 48 மணி நேரம் கொஞ்சம் பக்தியோட ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங்லாம் பண்ணி கொஞ்சம் பக்திமானாக இருங்களேன். ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா செய்கிறதுல தப்பு இல்லையே. அடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த கிங் ஆஃப் கப்ஸ் இது ஃபுல்லாக உங்களோட பென்டக்கிள்ஸ் பற்றி, உங்களோட ஃபினான்ஸ் பற்றி. மேஜர் சேலஞ்ச் டு ஓவர் கம். அதான் இங்கே டவர். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பிரேக் த்ரூ. அதாவது பிரேக் த்ரூனா
ஒரு அடி விழும். அந்த அடியிலேருந்து நீங்கள் மேலே எழும்பும்போது தான் இந்த கிங் ஆஃப் கப் சிச்சுவேஷனுக்கு வருவீங்க. நீங்கள் என்ன கடவுள் சொல்ல வராங்கன்னா, ஒரு அடி விழுந்துன்னு துவண்டு உட்காராமல் லைட் ஹார்ட்டட் அண்ட் கேர் ஃப்ரீ டைம் எடுத்துக்கோங்க. அதாவது பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபினான்ஷியலாக ஸ்டெப் எடுத்து முன்னாடி போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவுல், plenty ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வரமாட்டேங்கிறீங்க. ஸோ கடவுள் ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஃபினான்ஷியலாக. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக உடஞ்சி போய் உட்காந்துட வேண்டாம். அந்த கஷ்டம் நாங்கள் கொடுக்குறதே வந்து நீங்கள் அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியில் வந்து இந்த கிங் ஆஃப் கப்ஸ், அதாவது எமோஷனலாக பயங்கரமாக ஃபுல்ஃபில்லாக உங்களை ஃபினான்ஷியலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் இது நடக்க போகுது. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபெயிலியர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணாது. நான் இந்த வீடியோவை இதோடு நிறுத்துகிறேன். இன்னும் இன்டெப்த் ரீடிங்கை நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.